ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 யோகினிகளை பற்றி ஒரு சிறு குறிப்பு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 64 யோகினிகளை ஹிந்தியில வந்து எப்படி கூப்பிடுவாங்க, சான்சட் யோகினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகினிகளின் வழிபாடு வந்து பண்டைய காலத்துல நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நடைமுறையில எவ்ரிடே வாழ்க்கையிலையும் யூஸ் பண்ணிட்டே வந்தாங்க. ஆனா பெருசா இதை வந்து மாந்திரிகர்களும் தாந்திரிகர்களும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே காலப்போக்குல நாளடைவுல இதோட வழிபாடு குறைஞ்சிருச்சு. இதுக்கு குறையறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வழிபாட்டை பயன்படுத்தி நிறைய கெட்ட விஷயங்களை செய்ய நிறைய மாந்திரிகள் இருந்ததுனால, மக்களுக்கு இதன் மீது உள்ள நாட்டமும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோபமும் ஜாஸ்தியா இருந்ததுனால, இது அப்படியே வழிபாட்டு முறையில இருந்து குறைஞ்சிட்டே வந்துருச்சு. பட் இந்த 64 யோகினிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தான் அம்பாளின் படையில் இருக்கக்கூடிய யோகினிகள். அம்பாளின் படையில இருந்து அம்பாளுக்கும் பாதுகாப்புக்காக, இப்போ நம்மளுக்கு பிளாக் கேட்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து அம்பாளை சுற்றி அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கும் அம்பாளுக்கு சேவை செய்யறதுக்கும் ஒரு பாதுகாப்பு குழுவா இருந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் தலைவிதான் வாராகி. இந்த வாராகி வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, வாராக வழிபாட்டுல கூட சொல்றாங்க. வாராகி வந்து ராஜராஜேஸ்வரியோட படைத்தலைவின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த இந்த 64 யோகினிகளை தான் படைத்தலைவியா இருப்பாங்க அவங்க. இந்த 64 யோகினிகளும் 64 வேலைகளை செய்யக்கூடியவர்கள். 64 வேலைகள்னா நம்ம சொல்றோம்ல, ஆயர்கலைகள் 64ங்கிறதையும் இவர்களை பேஸ் பண்ணி தான் இந்த 64 யோகினிகளையும் 8ஆ பிரிக்கிறாங்க. அஷ்டகர்ம மாதிரி 8 கர்மங்களா பிரிச்சு அவங்க ஒரு குரூப், அப்படி நீ இந்த குரூப்புக்கு தலைவி, இப்படி இந்த குரூப்புக்கு நீங்க அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருமே குழுவா தான் வேலை செய்வாங்க. இந்த 64 யோகினிகளையும் பிரிக்கவே முடியாது. எல்லாமே குழுவா வேலை செய்யறவங்க அவங்க. கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு முன்னாடி அவங்க வந்து காவல் தெய்வமா இருப்பாங்க. இவங்களை பத்தி ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பேர் கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கும். சின்ன மஸ்தான் இருக்கும், சண்டி இருக்கும், சாமுண்டி இருக்கும். இதெல்லாமே வந்து உக்ரகமான கடவுள். சில யோகினிகளின் வரைபடம் சரியா கிடைக்கலன்னாலும் அங்கங்க சிற்பங்கள் கிடைச்சிருக்கு. அந்த சிற்பங்கள்ல வந்து வடிவங்கள் சரியா இல்லை அப்படின்னு இருக்கு. பட் ஸ்டில் சிலது வந்து ரொம்ப சாந்த ஸ்வரூபியாவும் சாந்தவாமும் ரொம்ப அழகு கொண்ட கலைநயம் கொண்டதாகவும் இருக்கும். சிலது வந்து பயங்கரமா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்கும். சில யோகினிகள் வந்து தன் தலையை தானே அரைக்கிற மாதிரி இருக்கும். சில யோகினிகள் வந்து ரத்தத்தை பிடிச்சு குடிக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால இதுக்கு அமானுஷ்ய சக்திகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மாந்திரிகம் தாந்திரிகம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கு இவர்களை வழிபட்டுட்டு இருந்தாங்க. இது யாருன்னா சிவபெருமான் வந்து கட்டளை இட்டாரன். இந்த அசுரர்களின் வதம் செஞ்ச பிறகு பூமியில ஃபுல்லா ரத்தமும் சதையும், அந்த அசுரர்களின் ரத்தமும் சதையும் இருக்கும்போது, பூமி வாழ முடியாத ஒரு இடமா இருக்கும்போது சிவபெருமான் இந்த 64 யோகினிகளையும் கட்டளை இட்டு, இங்க இருக்கிற பூமி மேல இருக்கிற அந்த அசுரனின் ரத்தமும் அந்த சதையும் அந்த அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் உண்டு கிளீன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால பூமி தூய்மை அடைஞ்சது அப்படின்னு இருக்கு. நமக்காக இந்த வேலைகள் எல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. நமக்கு ஒரு நல்ல பூமியை கொடுக்கணும்னு. அவங்க கண்டிப்பா அருளை கொடுப்பாங்க. நல்ல விதத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் இவங்களை. இந்த யோகினிகளை வழிபாடு செய்கிறவர்கள் மாந்திரிகமா இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல விஷயத்துக்கான அந்த மாந்திரிகத்தை யூஸ் பண்ணா ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு இவங்களை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அதற்கான பலன்களை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. நல்ல வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அந்த மாதிரி நம்ம தப்பு செஞ்சோம்னா நம்மளுக்கு தான் அது அடிக்கும். இந்த யோகினிகளின் வழிபாடுல வந்து பலிகள் உண்டு. ஆனா இது வந்து நம்ம சாத்விகமா கொண்டு போகும்போது அவங்களோட கோபத்தையும் உக்ரத்தையும் தணிக்கலாம். இந்த யோகினிகளை பற்றி, இந்த யோகினிகை எப்படி நம்ம அம்பாள் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறா அப்படிலாம் வந்து நம்ம நிறைய அம்பாளை குறித்த புக்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம். தேவி பாகவதம் அப்படிலாம் பார்த்துக்கலாம். பட் இந்த யோகினியின் வழிபாடு வந்து நம்ம சாத்விகமா கொண்டு போகும்போது அவர்களின் கோபமும் உக்ரமும் தனிஞ்சு இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். தேவையில்லாத பலிகள் கொடுத்து அவங்களோட ரொம்ப ஆக்ரோஷமா ஆக்கிட்டோம்னா அது நம்மளையே வந்து அடிச்சிடும். அதனால சாஃப்டா இதுக்கு எப்படி நம்ம சாத்விகமா ப்ரேயர் பண்ணணும்னு
பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை அனுபவிக்கலாம். யந்திரமும் ஒரு ஒரு சிஜில் நம்ம சொல்றோம் இல்லையா? இதுல அந்த மாதிரி ஒரு சில வடிவங்கள் இருக்கு. அத வச்சு வழிபாடு கூட பண்ணலாம். இன்னும் சில நாட்கள்ல ஒரு நல்ல யோகினி, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான யோகினிய பற்றி சிறிய தொகுப்பும் பார்க்கலாம்.